ஹலோ பெட்டல்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஜங்குக்கோட ஒரு எஃப்எஃப் தாண்டா பார்க்க போகிறோம். மை அப்சஷன் இன் ஹர். இந்த ஸ்டோரியை பற்றிலாம் பெருசாக நம்ம இன்ட்ரோலாம் எதுவும் சொல்ல வேணாம்டா. நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளேயே போயிடலாம். அண்ட் இதுதான்டா நான் ஃபஸ்ட்டு பிடிஎஸ் மெம்பருக்கு ஸ்டார்ட் பண்ணுற ஒரு சீரீஸ். ஐ ஹோப் உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த எபிசோடை பார்த்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கடா. உங்கள் ஒப்பீனியன்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் எப்பவும் சொல்கிற மாதிரி. சரி, ஓகேடா, நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். டேய், நீ என்ன நீ நீ பெரிய புடுங்கியாடா? எதுக்குடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க? அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவன் அப்படியே ஸ்மைல் பண்ணுறான். தெரிலடா, ஊருக்குள்ள அப்படி தான் சொல்கிறாங்க. டேய், என் என் அப்பாவுக்கு மட்டும் நீ என்னை கிட்னாப் பண்ணியிருக்கிறது தெரிஞ்சுது. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கிறவன் ஒரு மாதிரி ஈவலாக சிரிக்கிறான். டேய், கிட்னாப் பண்ண சொன்னதே உன் அப்பந்தாண்டா. என்ன என்னடா வளர்ற? உங்கள் அப்பா வருவான் கொஞ்ச நேரத்தில், அவனையே கேளு. அப்போ ஒருத்தர் ஃபாஸ்ட்டாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே வராரு. சார், உங்கள் பையனுக்கு தெரியாதா நீங்கள் தான் அவனை கிட்னாப் பண்ண சொன்னீங்கன்னு? சும்மா வளன்னு பேசிகிட்டே இருக்கான். என்னப்பா இதெல்லாம்? யாருப்பா இவங்கெல்லாம்? அதெல்லாம் நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன். சரி, வா போகலாம் அப்படின்னு அவர் அப்படியே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சனை பார்க்குறாரு. இந்தா ஜியோன், நம்ம பேசினபடி பணம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோ. இப்போ ஜங்குக்கு அப்படியே அந்த மணியை வாங்கி ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான். வா, என்ன ஸ்மெல்லுடா! இதை விட ஒரு பெரிய போதை இந்த உலகத்தில் இருக்கா என்ன அப்படின்னு அவனுக்கு பக்கத்தில் இருக்கிற பர்சனை பார்க்குறான். என்ன ஜியோன், அமௌண்ட் கரெக்டாக இருக்கா? ஆ, அதெல்லாம் இருக்குது சார், நீங்கள் கிளம்பலாம். சார், அப்படியே இன்னும் வேலைலாம் இருந்தால் கூப்பிடுங்க. அந்த ஆள் அவனோட பையனை கூப்பிட்டு எதுவுமே சொல்லாமல் வெளியே போயிடுறான். டேய் ஜங்குக் மச்சான், டேய், இந்த கிட்னாப்பிங் பிஸ்னஸ் நம்ம நினச்சதை விட செம மாற்றம் இருக்கேடா. என்னடா இதுக்கே வாய் பொழக்கிற? இதானே ஸ்டார்டிங்கு, இனிமேல் போக போக பாரு இப்படி காசு கொட்ட போகுதுன்னு. மச்சான், இப்போ இது ஓகே, ஆனால் நம்ம தான் இப்போ காலேஜ் சேர்ந்துட்டோமே, அப்போ எப்படிடா இந்த கண்டினியூ பண்ணுறது? சைக். டேய் மச்சான் தயாங்கு, அதெல்லாம் ஒரு மேட்ரே இல்லைடா. காலேஜ் போன அப்புறம்தான் நமக்கு இன்னும் நிறைய சான்ஸ் கிடைக்கும். பிகாஸ் அங்கே தான் நிறைய பேர் இருப்பாங்களே நம்ம பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி. பிடிச்சி மேட்ரை முடிக்க வேண்டிதான். டேய் மச்சான், நீ மாசுரா, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. நீதாண்டா இது கரெக்டாக இருப்ப. அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு பேசிகிட்டே அப்படியே அந்த பேஸ்மெண்ட் விட்டு வெளியே வராங்க. டேய் மச்சான், சரி வா, நம்ம போய் இந்த காலேஜுக்கு ஷாப்பிங்னு ஒன்று இருக்குமே, ட்ரெஸ்லாம் போய் வாங்கிட்டு வரலாம் வா. டேய் தயாங், அதுக்கெலாம் இப்போ என்னடா அவசரம்? என்ன அவசரமா? டேய், ட்ரெஸ்ஸு ஸ்டைலாக போட்டால் தான்டா அங்கே 4 பிள்ளைங்கள பிக்கப் பண்ண முடியும். ஏய் மச்சான், பொண்ணுங்களாம் நமக்கு செட் ஆக மாட்டாங்க, வேணாண்டா. டேய், நம்ம என்ன கட்டி குடும்பமாடா நடத்த போகிறோம்? பார்க்குறோம், பேசுகிறோம், முடிக்கிறோம், கழட்டி விடுறோம், ரிப்பீட்டு, அவ்வளோதானே மச்சான். இந்த பொண்ணுங்களாம் ஒன் டைம் திங்கு மாதிரி மச்சான், யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடணும். கூடவே வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டா இருக்கிறது எல்லாம் போயிடும். சேக்கே இப்படி தயங்க ப்ரௌடாக பார்க்குறாரு. நல்ல வேலை, நான் கூட நீ எங்கேயோ ஃப்ரெண்டு, லவ்வரு, அப்புறம் ஒய்ஃபு அப்படின்னு பிளான் போடுவியோன்னு பயந்துட்டேன். ச்சே, ஏன் மச்சான்னு ப்ரூவ் பண்ணிட்டடா கேரடி. சரி வாடா பண்ணி, போய் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் முடிச்சுட்டு அப்படியே ஒரு பெக்கும் போடுவோம். இப்போதான்டா தயாங்கு, நீ கரெக்டாக சொல்லியிருக்க. வா, ஃபஸ்ட்டு அதை பண்ணுவோம். சை, சரியான குடிகார பையன்டா ஜெக்கி நீ. ஆமாம், இவர் அப்படியே ரொம்ப ஒலிக்கம். ஆட போகலாம். அப்படியே ரெண்டு பேரும் அவங்க பைக் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்படியே இந்த சைட் பார்த்தா பல்லவி, ஆமாடி பல்லவி, தோ இங்கே இருக்கேம்மா ரூமில். பல்லவி, ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியாச்சாம்மா? ஆ ஆச்சுமா.
நானும் வயனும் ஆல்மோஸ்ட் முடிக்க போகிறோம். நல்லா யோசிச்சு முடிவு பண்ணியாடி. அங்கே போய் தான் படிச்சாகணுமா? இங்கேயும் உன் அப்பாட்ட சொல்லி உனக்கும் வயனுக்கும் நல்ல யூனிவர்சிட்டியில் சீட்டு வாங்கி தர சொல்கிறேன்டி. அங்கே போய் நீங்கள் 2 பேரும் எப்படி பல்லவி தனியாக இருப்பீங்க? மா, நாங்கள் எவ்வளோ இதுக்காக கஷ்டப்பட்டிருக்கோம் நீயே உன் கண்ணால் பார்த்துருக்க. இருந்தாலும் எப்படிம்மா இப்படி சொல்கிற? இல்லடி, நீயே என்னோட பிளேஸில் இருந்து யோசிச்சு பாரேன். எனக்கு இருக்கிறது 2 பொண்ணு, அதுவும் நீங்கள் தான். உங்களை அவ்வளோ தூரம் அனுப்பிட்டு நானும் அப்பாவும் இங்கே தனியாக எப்படி? என்னடி பண்ண போகிறோம்? அப்போ பேசாமல் நீங்களும் எங்கள் கூட அங்கே ஷிஃப்ட் ஆகிடுங்க. அது ஒன்றும் அவ்வளோ ஈஸி இல்லை பல்லவி. அதில் எவ்வளோ சிக்கல் இருக்குது. அப்புறம் இவ்வளோ வருஷமாக நம்ம பிறந்து வளர்ந்த இந்த இடத்த விட்டுட்டு போக முடியுமா? அப்போ எங்களையாச்சும் போக விடுமா? நாங்கள் அதெல்லாம் நல்லா இருப்போம். இன்னும் ஒரு 3 இயர்ஸ் படிச்சுட்டு திரும்ப வந்துடுறோம். இருந்தாலும் மா, விடுங்கம்மா, வந்து பேக் பண்ண வாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு அவள் அப்படியே அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. பல்லவி, 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 எங்கடி இருக்க? ஸோ ஆரம்பிச்சிட்டா உன் 2வது பொண்ணு. அப்போ நீங்கள் அவளை பார்த்துட்டு உங்கள் கண்ணை சுருக்கி முறைக்கிறீங்க. ஏய், என்னடி, நம்ம ட்வின்ஸு. நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது. அது என்னடி 2வது பொண்ணு? என்ன, நான் உன்னை விட ஒரு 1 மினிட் லேட்டாக பிறந்துட்டேன். அதுக்கு நான் சின்ன பொண்ணு, நீ அப்படியே என்னை விட 10 வருஷம் முன்னாடி பிறந்த மாதிரி ஓவராக சீன் போட்டுக்கிற. மா, நான் பேசாமல் தனியாகவே போக முடியாதா? இவளை நான் கூட்டு தான் போகணுமா? வெவ்வே. ஹலோ மேடம், நானும் தான் எக்ஸாமில் பாஸ் பண்ணியிருக்கேன். இன்ஃபேக்ட் எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்காலர்ஷிப் கிடச்சிது, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் அப்படியே அவளை பார்த்து முறைக்கிறீங்க. பல்லவி அப்படியே ஒரு மாதிரி டிஸ்பிலீவாக அவள் தலையை ஷேக் பண்ணிட்டு, அம்மா தாயே, சரிம்மா, இப்போ சொல்லு, எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க வந்த? அது நான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன், அதான் நீ என்ன பேக் பண்ணிட்டுருக்கேன்னு செக் பண்ண வந்தேன் அப்படின்னு அவங்க 2 பேரும் அப்படியே அவங்க எடுத்து வச்ச திங்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே உங்களையும் உங்கள் ட்வின் சிஸ்டரையும் ஒரு மாதிரி வரிடாக பார்த்துட்ருக்காங்க. உங்களை விட்டு நானும் அப்பாவும் எப்படிம்மா இருக்க போகிறோம்? ஐயோ, நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. உங்கள் அம்மா அப்படியே புலம்பிட்டே இருக்காங்க. மா, ப்ளீஸ்மா, திரும்ப ஸ்டார்ட் பண்ணாதீங்க அப்படின்னு நீங்களும் உங்கள் அக்காவும் 2 பேரும் கோரஸாக சொல்கிறீங்க. ஆக்சுவலாக உங்கள் 2 பேருக்கும் ஒரு பெரிய கொரியன் யூனிவர்சிட்டியில் ஸ்காலர்ஷிப் கிடச்சிருக்கும். நீங்களும் உங்கள் அக்காவும் இதுக்காக 2 வருஷமாக கஷ்டப்பட்டு எக்ஸாம்ஸ்லாம் முடித்து எப்படியாவது இதை கற்றுக்கணுன்னு கிளியர் பண்ணி 2 பேரும் இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கியிருப்பீங்க. அதுக்காக தான் நீங்கள் 2 பேரும் இப்போது எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி வச்சிட்ருக்கீங்க. உங்கள் அப்பா இதில் உங்களுக்கு சப்போர்ட் தான், பட் உங்கள் மதர் அப்படி இல்லை. அவங்களுக்கு அவங்க 2 பொண்ணையும் விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போகிறோன்னு தான் ரொம்ப வருத்தமே. ஸோ அவங்க முதல்ல இருந்தே நீங்கள் போகக்கூடாதுன்னு தான் ஒவ்வொரு வாட்டியும் இன்சிஸ்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. பட் நீங்களும் உங்கள் அக்காவும் என்ன நடந்தாலும் சரி, எப்படியாவது இந்த ஸ்காலர்ஷிப்பை வாங்கி இந்த நாட்டை விட்டு வெளியே போகணுன்னு அதுலேயே ஒரே குறியாக இருக்கீங்க. நீங்களும் உங்கள் அக்காவும் என்ன தான் சண்டை போட்டுக்கிட்டாலும் இந்த மாதிரி விஷயம்னு வரும்போது 2 பேரும் அப்படியே ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிடுவீங்க. நீங்கள் 2 பேரும் அப்படியே எல்லாத்தையும் பேக் பண்ணி முடிச்சுட்டு பேக்ஸ் எல்லாம் கீழே எடுத்துகிட்டு வரீங்க. அம்மாடி பல்லவி, ஒயன், 2 பேரும் பேக் பண்ணிட்டீங்களாம்மா? பேக் பண்ணிட்டோம்ப்பா, போகலாமா? போகலாமா, ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா கிட்ட பேசணுன்னா எல்லாம் பேசிடுவாங்க. நம்ம கிளம்பலாம். என்னங்க நீங்களுமாங்க? ஏதாவது சொல்லுங்க, அவங்கள இங்கேயே இருக்க சொல்லுங்க. என்ன சொல்கிற? பொண்ணுங்க படிக்கணும்னு சொல்கிறாங்க, அதை நம்ம தடுக்க முடியுமா? படிக்கட்டும், நல்லா படிக்கட்டும். நம்ம அதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறோம். அவங்க படிக்க போகிறத நம்ம எப்படி தடுக்க முடியும்? நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பு, போயிட்டு வரட்டும். என்னங்க நீங்கள்? சரி, உங்கள் பேரண்ட்ஸும் அப்படியே உங்கள் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நீங்களும் உங்கள் அக்காவும் அழுகவே ஆரம்பிச்சிட்டிங்க. என்னதான் உங்கள் 2 பேருக்கும் வெளியே போகணுன்னு இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மாவை நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. பிகாஸ் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, ரொம்ப பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டில் எப்போவுமே ஒன்றா உங்கள் அப்பா இல்லைன்னா உங்கள் அம்மா தான் உங்களுக்கு பதிலாக ஹேண்டில் பண்ணுவாங்க.
அதுலேயும் நீங்கள் தேம்பி தேம்பி அழறீங்க. பிகாஸ் நீங்கள் இது வரைக்கும் எதையுமே தனியாக முடிவெடுத்ததில்ல. ஒன்றா உங்கள் அக்காட்ட கேட்பீங்க, இல்லைன்னா உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்பீங்க. இப்போது உங்கள் அக்காவை மட்டும்தான் உங்கள் கூட கூட்டிகிட்டு போகிறீங்க. அவள் கூட சண்டை போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படின்னு நினைக்க நினைக்க உங்களுக்கு இன்னும் அழுகையாக வருது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே உங்கள் அம்மாவையும் அப்பாவையும் ஹக் பண்ணுறீங்க. இங்கே பல்லவியும் அப்படிதான். அவளும் அப்படியே அழுதுட்டு உங்கள் அப்பாவையும் அம்மாவையும் ஹக் பண்ணுறா. அம்மா, அப்பா, நாங்கள் நாங்கள் போயிட்டு வரோம். வயன், என்னம்மா, போய் தான் ஆகணுமா? அம்மா, நான் போய் தாம்மா ஆகணும். நான் படிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன், சரியா? அதுக்குள்ளே இன்னொரு பொண்ணுக்கெல்லாம் ரெடி பண்ணிடாத, இல்லைன்னா தத்து கீதை எடுத்துடாத. நான் வந்துடுவேன். வயன், என்னம்மா பேசுகிற? லூசா நீ? அப்படின்னு உங்கள் மண்டையிலே உங்கள் அம்மா கொட்டுறாங்க. ஆ, ஏம்மா அடிக்கிற? கிளம்பும் போது கூட இப்படி தான் அடிப்பியா? தங்கம் அப்படின்னு உங்கள் அம்மா உங்களை ஹக் பண்ணிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. இதுலேயே 15 மினிட்ஸ் போயிடுது. ஆமாடி வயன், பல்லவி, போதும் கிளம்புங்க. ஏர்போர்ட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஃப்ளைட் போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவீங்க? 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். நான் போய் வேறு ஏதாவது யூனிவர்சிட்டியில் சீட் பார்க்கட்டா? உடனே நீங்களும் உங்கள் அக்காவும் உங்கள் அம்மாவை விட்டு தள்ளி வந்து உங்கள் டியர்ஸ்லாம் வைப் பண்ணுறீங்க. உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. பிகாஸ் உங்கள் ஃபேமிலிக்கே தெரியும் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் எவ்வளோ முக்கியம்னு. அப்பா போகலாம்ப்பா, போகலாம். அக்கா பேக்லாம் எடுறி, போகலாம். அது என்னடி அக்கா பேக்கெல்லாம் எடுறி? இப்போ அதான் முக்கியம் பல்லவி, எடு போகலாம். நீங்கள் 2 பேரும் அப்படியே பேக்ஸ்லாம் எடுக்கிறீங்க. உங்கள் அம்மாவும் அப்படியே அவங்க தலையில் அடிச்சுட்டு இதெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டே வெளியே வராங்க. பேக்ஸ்லாம் தூக்கி உங்கள் அப்பாவும் காருக்குள்ளே ஏற்றுறாரு. சரிம்மா வயன், பல்லவி, 2 பேரும் பார்த்து இருக்கணும், சரியா? அங்கே போனோன்னையும் எனக்கு கால் பண்ணணும். அப்பா கிட்ட என்ன நடந்தாலும் சொல்லணும், சரியா? அப்பா உங்கள் கூடவே இருப்பேன். ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் உங்கள் அப்பாவை நீங்கள் மறந்துடக்கூடாது, சரியா? நீங்கள் என்னன்னு கூப்பிட்டாலே உங்கள் அப்பா ஒரு செகண்டில் அங்கே வந்து நிற்பேன். அப்பா, அதெல்லாம் ப்ராக்டிக்கலே இல்லைப்பா. எப்படிப்பா ஒரு செகண்டில் வர முடியும்? பல்லவி உங்கள் தலையிலேயே கொட்டுறா. எதுக்குடி கொட்டின? ஏய், அவர் இமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்காரு. பைத்தியம் மாதிரி வாய் மூடிட்டு இருவயன். நான் உண்மையாக தானே சொன்னேன். உங்கள் அப்பா அப்படியே உங்களையும் பல்லவியும் பார்த்து சிரிக்கிறாரு. சரிம்மா, அங்கே போனாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கக்கூடாது, சரியா? 2 பேரும் நல்லா படிக்கணும். அப்பா அம்மா பேரை காப்பாற்றணும், சரியா? சரிப்பா, நாங்கள் எப்படியாவது உங்கள் பேரை காப்பாற்றுறோம். பல்லவி அப்படியே உங்கள் அப்பாவை ஹக் பண்ணுறா. நீங்களும் அப்படியே அவள் கூட சேர்ந்து உங்கள் அப்பாவை ஹக் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு உங்கள் அப்பா அப்படியே உங்கள் 2 பேரையும் ஏர்போர்ட் கூப்பிட்டு போகிறாரு. ஒரு 13 மினிட்ஸில் உங்கள் அப்பாவும் உங்களை ஏர்போர்ட் கூப்பிட்டு வந்து விடுறாரு. சரிம்மா வயன், பல்லவி, நான் கிளம்புறேன். உங்களுக்கு போர்டிங் பண்ணுறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்கள் போர்டிங் பண்ணிட்டு உள்ளே கிளம்புங்க. அங்கே போனோன்னையும் அப்பாவுக்கு தான் கால் பண்ணணும், சரியா? அங்கே பிஜிலேருந்து எல்லாத்தையும் நான் புக் பண்ணி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டேன். அவங்களே எல்லாமே பண்ணி தருவோன்னு சொல்லியிருக்காங்க. கைடு வருவாங்க. அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டு போய்க்கோங்கடா. பத்திரமா இருந்துப்பீங்கள்ல? அப்பா, நாங்கள் பார்த்துக்குறோம்ப்பா. நாங்கள் குழந்தைங்க இல்லை. உங்களுக்கு நாங்கள் குழந்தைங்க தான், எங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த சொசைட்டிக்கு குழந்தைங்க இல்லைப்பா. நாங்கள் கண்டிப்பாக எப்படியாவது மேனேஜ் பண்ணிப்போம். நீங்கள் பயப்படாமல் வீட்டுக்கு போங்க. அம்மாவை பார்த்துக்கோங்கப்பா. அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க. நாங்கள் அடிக்கடி உங்களுக்கு கால் பண்ணுறோம்ப்பா. பார்த்து வீட்டுக்கு போங்க, சரியா? பல்லவி, அழாதம்மா. அப்பா அம்மாவை பார்த்துக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்படியாவது நல்லபடியாக போய் சேருங்க, சரியா? வயனை பத்திரமா பார்த்துக்கம்மா. அவள் அங்கேயும் இங்கேயும் ஒரு மாதிரி லூஸ் மாதிரி தான் இருப்பா. ஆனால் அவளும் எனக்கு எனக்கு புரியுதுப்பா. நான் பார்த்துக்கிறேன். வயனை நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படியே உங்கள் அப்பா சொன்னது கேட்டு அவரை முறைச்சிட்டே நிற்கிறீங்க. பா, என்னப்பா லூஸுன்ற? என்னை பார்த்தா உனக்கு லூஸ் மாதிரியா இருக்கு? அப்போ இவ்வளோ வருஷமாக என்னை அப்படி தான் நினச்சியா? ஏன்ப்பா என்னை வளர்த்த?
இல்லை நான் உனக்கு தான் பிறந்தனா, இல்லை நிஜமாவே இவ அடிக்கடி சொல்கிற மாதிரி குப்பையிலேருந்து தான் எடுத்துகிட்டு வந்தீங்களா? பாத்தியா, நான் எதுக்கு லூஸுன்னு சொல்கிறேன்னு புரியுதா உனக்கு? இங்கே பாரு வயன், உங்கள் அக்கா சொல்கிறது கேட்டு நடந்துக்கணும். நான் ஏன்ப்பா அவ சொல்கிறது கேட்கணும்? வயன், நான் சொல்கிறது கேளு. சரி கேட்குறேன், எது கத்துற? உங்கள் அப்பா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸை பிடிக்கிறாரு. இங்கே பாருடா கண்ணா, நீ சின்ன பொண்ணு, உங்கள் அக்கா சொல்கிறத கேட்டு நடந்துக்கும். அப்பா அவளுக்கும் எனக்கும் ஒரே வயசு தான்ப்பா. இங்கே பாரு வயன். சரி கேட்குறேன். சரி, அப்பா சொல்கிறது கேளு. என்ன நடந்தாலும் முதல்ல அக்காவை தேடி தான் போகணும். இல்லைனா அப்பாவுக்கு கால் பண்ணு, நான் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன். இங்கே பாரு, தப்போ சரியோ எல்லா விஷயத்தையும் உங்கள் அக்காட்ட ஓப்பன் அப் பண்ணு, சரியா? எதையும் உங்கள் அக்காட்ட மறைக்கக்கூடாது. நல்லபடியாக இருக்கணும், சரியா? நல்லா படிக்கணும். அப்பா நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவும் நடக்காது. என்னதான் நான் அவள் கூட சண்டை போட்டாலும் அவளும் என் கூட பிறந்துட்டா. பரவாயில்ல, நான் அவளை பத்திரமா பார்த்துக்கிறேன்ப்பா. நீங்கள் போயிட்டு வாங்க. பல்லவி அவள் கொஞ்சம் லூஸ் தான், இருந்தாலும் எனக்கு அக்கா வச்சே, நான் பார்த்துக்கிறேன். போயிட்டு வாங்கப்பா. நீங்கள் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோங்க, சரியா? உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கோங்கப்பா. கரெக்டாக டேப்லெட் போடுங்க, அடிக்கடி கால் பண்ணுங்க. நான் அங்கே போய் இறங்கினோடனே உங்களுக்கு வீடியோ கால் பண்ணுறேன். அங்கே எப்படிலாம் பில்டிங் இருக்குது, அங்கே எப்படிலாம் ரோடு இருக்குது, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? சரிம்மா, நீ காட்டு, நான் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன், சரியா? உங்கள் அப்பாவும் அப்படியே சிரிச்சுட்டே உங்களை ஹக் பண்ணுறாரு. பல்லவியும் அப்படியே ஹக்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறா. 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ போர்டிங்க்கு லாஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம், வாவையன் போகலாம். சரிடா கண்ணா, பத்திரமா போயிட்டு வாங்க. அப்பா உங்கள் ஃபோன் கால்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன், சரியா? சரிப்பா, நாங்கள் போயிட்டு வரோம், அம்மாவை பார்த்துக்கப்பா. சரி பல்லவி, வா போகலாம். நீங்கள் 2 பேரும் அப்படியே பேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் செக்இன் பண்ணிவிட்டு போர்டிங்குள்ளே போகிறீங்க. உங்கள் அப்பா நீங்கள் 2 பேரும் போகிற வரைக்கும் உங்களையே நின்று பார்த்துட்ருக்காரு. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் தன்னை போல் வந்துட்டே இருக்குது. உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியல. பிகாஸ் உங்கள் அப்பா அம்மாவை பிரிஞ்சு நீங்கள் இருந்ததே கிடையாது, ஒரு நாள் கூட இருந்தது கிடையாது. ஆனால் இப்போது நீங்கள் 2 பேரும் தனியாக 3 வருஷம் உங்கள் அப்பா அம்மாவை விட்டு இருக்க போகிறீங்க. அது 3 வருஷம் தானா, இல்லை அதுக்கு மேலேயுமா? அது எதுலேயுமே உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இப்போதைக்கு நீங்கள் படிக்க தான் போகிறீங்க. சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. நீங்களும் உங்கள் அக்காவும் அப்படியே அவருக்கு பாய் காமிச்சிட்டு போர்டிங் முடிச்சுட்டு ஃப்ளைட்குள்ளே போயிடுறீங்க. உங்கள் அப்பாவும் அப்படியே நீங்கள் போகிற வரைக்கும் இருந்து பார்த்துட்டு அவரும் அப்படியே திரும்பி போகிறாரு. இவ்வளோ நேரம் அவர் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்த டியர்ஸ் தன்னை போல் வருது. உங்கள் அப்பா அழுது நீங்கள் யாருமே பார்த்ததில்ல. ஆனால் முதல் முறையாக அவரும் இப்போ அழுறாரு. அவருக்கு நீங்கள் 2 பேர் தான் எல்லாமே. என் பொண்ணுங்க நல்லபடியாக போயிட்டு வந்தால் போதும். கடவுளே, அவங்கள கூடவே இருந்து காப்பாற்று. உங்கள் அப்பாவும் அப்படியே அவர் கண்ணீர்லாம் தொடச்சிட்டு கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இங்கே நீங்களும் பல்லவியும் ஃபைனலாக உங்களோட ஒரு ட்ரீம்குள்ளே கால் எடுத்து வைக்கிறீங்க. திஸ் மூமெண்ட் ஃபீல்ஸ் ஸோ குட். லைக் இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ண விதம் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் 2 பேரும் இப்போது கொரியா போகிறீங்க. பல்லவி, இது நிஜம்தானா? என்னை ஒரு வாட்டி கில்ல. ஒய்யன், சுற்றி இருக்கிறவங்களாம் பார்க்குறாங்க ஒய்யன், அமைதியாக இரு ஒய்யன். பல்லவி, என்னால் நம்பவே முடியல பல்லவி, நம்ம கொரியா போகிறோம். ஆமாம்ல, எனக்கும் அப்படி தான் இருக்குது. நம்ம போய் அங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். 3 வருஷம் ஒய்யன், 3 வருஷம். அதுக்கப்புறம் அங்கேயே ஜாப் கிடைச்சாலும் நம்ம அங்கேயே இருந்துக்கலாம். ஆனால் அப்பா அம்மா அவங்களையும் பார்க்க வரணும்ல. நம்ம அவங்களையும் பார்க்க வரலாம் ஒய்யன். நம்ம டிகிரி முடிச்சுட்டு அப்புறமா வந்து பார்க்கலாம். ஆனால் ஒருவேளை நமக்கு அங்கேயே வேலை கிடைச்சதுன்னா நம்ம அங்கேயே செட்டில் கூட ஆயிடலாம். ஆமாம்ல. ஐயோ பல்லவி, எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஃப்ளைட்டை எடுக்க போகிறாங்களா? ஐயோ பல்லவி,
எனக்கு தலை சுற்றுற மாதிரி இருக்கு. நான் பேசாமல் ஃப்ளைட்டை விட்டு இறங்கிடுவா? வையன், லூசு மாதிரி பேசாத வையன். பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஒன்று தான் பார்க்குறாங்க. சரி சரி, என் கையை டைட்டாக பிடிச்சிக்கோ. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாம் பல்லவி, ஃபோட்டோஸ்லாம் எடுத்தியா? நம்ம ஸ்டோரியில் போடணும்ல, பட்டு பட்டுன்னு ஃபோட்டோ எடு. இது ரொம்ப முக்கியம். சரி சரி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இரு, ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு நீங்களும் பல்லவியும் செம்ம எக்ஸைட் ஆகிட்டீங்க. 2 பேரும் அப்படியே ஃப்ளைட்குள்ளேருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஃப்ளைட்டும் அப்படியே டேக் ஆஃப் ஆகுது. ஓகே பெட்டல்ஸ், தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த ஃபஸ்ட் எபிசோட் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அண்ட் ப்ளீஸ், ரொம்ப மொக்கையாக இருந்தாலும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கடா. எனக்கு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம், ஸோ இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது எனக்குமே. அண்ட் ஐல் ட்ரை மை பெஸ்ட். நான் எப்படியாவது உங்களுக்கு பெஸ்ட்டு கொடுக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ ப்ளீஸ், உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எனக்கு இருந்தால் தான் நான் ட்ரை பண்ண முடியும். ஐ ஹோப் மை பெட்டல்ஸ் வில் சப்போர்ட் மீ. சரிடா, மறக்காமல் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஒப்பீனியன்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் ரோப் ஐடியா இருந்தால் கூட சொல்லுங்கள். நான் அதையும் இதில் மிக்ஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன். சரியா? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்டோரியை கொண்டு போகலாம். சரியா? நல்லா ஃபன்னாக, என்டர்டெய்னிங்காக. அண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, போஸ்ட் பண்ணியிருப்பேன். நான் இப்போ தான் என்னோடய பேச்சுலர்ஸ் டிகிரி கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ நான் இப்போது கரண்ட்டாக ஜாப்ஸும் சர்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நம்புகிறேன். வெட்டியாக வீட்டில் இருக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குடா. நான் எப்படியாவது ஒரு ஜாப் தேடியே ஆகணும். ஸோ நீங்கள் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோஸ் டிலே ஆச்சுன்னா அப்செட் ஆகாதீங்கடா ப்ளீஸ். நான் கண்டிப்பாக போட்டுருவேன். நான் எதையுமே இன்கம்ப்ளீட்டாக விட மாட்டேன். ஐ ப்ராமிஸ். சரி ஓகேடா, நான் உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணலன்னு நம்புகிறேன். சரிடா, நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், லவ் யூ ஆல், மிஸ் யூ.